உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அதாவது நீங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டா இயேசுவின் கண்மணிகளாக மாறுகிறீங்க. உங்க கண் வெளியே உங்களை தொட முடியுமா பாருங்க. உங்க விரலை வச்சு அப்படி பாருங்க, கண்ணு மூடிக்கொள்ளும். அந்த கண் மணியை தொட விடாது. நம்முடைய விரலை வச்சே நம்ம கண்ணை தொட முடியாத அளவுக்கு இமை பாதுகாக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே மகளே, உன்னை ஒருவர் தொட்டா என் கண்மணியை தொடுகிறான்னு அர்த்தம். யாரும் உன்னை தொட முடியாது. நான் உன்னை இமை பாதுகாப்பதை போல பாதுகாப்பேன்னு சொல்றார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? தேவனுடைய கண்மணியாய் இருப்பது, இயேசுவின் கண்மணியாய் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். நீங்க சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய கண்மணியாக என்னை வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு கண்ணை அந்த இமை பாதுகாப்பதை போல என்னை பாதுகாக்கிறீர். இதுவரைக்கும் ஆண்டவர் பாதுகாத்தார், இனிமேலும் பாதுகாப்பார். நீங்க அவ்வளவு முக்கியமானவர்கள். நம்முடைய கண் ரொம்ப முக்கியம்.